கிரிக்கெட்டில் வந்து அரசியலை கலக்கக்கூடாது, அது நல்லதில்லை, அது விளையாட்டுக்கு நல்லதில்லை, கிரிக்கெட்டை பார்க்கணும். அவர் தன்னோட பேட்டை வந்து அப்படி துப்பாக்கி சுடுறது மாதிரி தூக்கி காட்டுறாரு. அவங்களுடைய நாடு பொதுவாகவே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அங்கிருந்தக்கூடிய இந்திய ரசிகர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் காட்டும் போதே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மோடி மோடி மோடின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வணக்கம். இப்போ நம்ம இந்த ஆசியா கோப்பை அதில் வந்து கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு டீமும் சேர்ந்து இந்த லீக் போட்டி நடந்தது. அந்த போட்டியில் பார்த்தோம்னா டாஸ் போட்டதுக்கு அப்புறமும் சரி, அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் சரி, இந்திய வீரர்கள், இந்திய கேப்டன் யாருமே வந்து அந்த பாகிஸ்தான் வீரர்கள்கிட்ட கை கொடுக்கல அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். அந்த கை கொடுக்காம இருந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா அந்த நேரத்தில் நிறைய பேர் அந்த விமர்சனம் பண்ணாங்க. அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, கிரிக்கெட்டில் வந்து அரசியலை கலக்கக்கூடாது, அது நல்லதில்லை, அது விளையாட்டுக்கு நல்லதில்லை, கிரிக்கெட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் கூட இதை கண்டித்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து இதை பேசியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கப்புறமா வந்து அந்த லீக் போட்டியெல்லாம் முடிஞ்சது. இப்போ சூப்பர் 4 இது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த சூப்பர் 4ல் 2 பேரும் கலந்துக்கிட்ட அந்த போட்டியில் பார்த்தோம்னா, பாகிஸ்தானுடைய பேட்ஸ்மேன் ஃபர்ஹான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு அரை சதம் அடித்ததுக்கு அப்புறமா அவர் தன்னோட பேட்டை வந்து அப்படி துப்பாக்கி சுடுறது மாதிரி தூக்கி காட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியா பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானுடைய ஒரு ஃபீல்டர் ஹாரிஸ் ராவ் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஃப்ளைட்டு போகிறது மாதிரி அதை சுட்டின உடனே அது கீழே விழுகிறது மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டி, அப்புறம் இந்த மாதிரி 0, 6 இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் காட்டுறாரு. அப்போது இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் கிளப்புச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது இந்த ஃபர்ஹான் வந்து பேட்டை வந்து துப்பாக்கி மாதிரி தூக்கி கட்டுறாரு. அதாவது அவங்களுடைய நாடு பொதுவாகவே தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதை கிரிக்கெட்டில் வந்து அரசியல் கலக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஆனால் நம்ம பிளேயர்கள் வந்து இந்த மாதிரியான எந்த விதமான செய்கையுமே காட்டினது கிடையாது. அங்கே வந்து வெறும் கை மட்டும் தான் கொடுக்காம போனாங்க. ஆனால் அவர் பாருங்க, கிரிக்கெட் பேட்டை தூக்கி துப்பாக்கி மாதிரி காட்டுறாரு. அது மாதிரி அந்த ஃபீல்டர், அதாவது ஃப்ளைட்டை வந்து சுட்டு தள்ளி அது கீழே விழுற மாதிரி. நம்ம கடந்த மாதத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்ப நம்மளுடைய இந்திய போர் விமானங்களை வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் வந்து சுட்டு அது ஒரு 6 விமானங்களை வந்து நாங்கள் வந்து சுட்டு தள்ளிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பொய்யான ஒரு அறிக்கை கொடுத்தாங்க இல்லையா. அதை குறிப்பிட்டு அந்த விமானம் வந்து மேலே போகுது, அதை சுட்டு தள்ளி அது கீழே போகுது 06 அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவர் ஒரு சைகை காட்டினார். ஆனால் இந்த சைகைக்கு அந்த போட்டியிலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீரர்கள் வந்து பதிலடி கொடுத்தாங்க. அந்த பாகிஸ்தானை வந்து துவம்சம் செஞ்சாங்க. அபிஷேக் சர்மா வந்து நல்ல அவருடைய அதிரடியான ஆட்டத்தில் போட்டியை வந்து இந்தியா வந்து ஜெயிச்சாங்க. ஒரு 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரியான ஹரிஸ் ராவ் அந்த சைகை காட்டினதுக்கு அப்புறம் அங்கிருந்தக்கூடிய இந்திய ரசிகர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவர் காட்டும் போதே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு மோடி மோடி மோடின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இன்னொரு ரசிகர் ஒருத்தர் இவர் அந்த சைகை காட்டினதுக்கு அப்புறமா ஒரு பதாகை ஒன்று காட்டினார். அதில் பார்த்தீங்கன்னா 90,000 அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். அது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் பிரிவினையப்ப பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை 90,000 பேரை நம்ம இந்திய நாடு வந்து பிணை கைதியாக பிடிச்சி வச்சாங்க. உலகத்திலேயே வேற எந்த நாடுமே வந்து இவ்வளோ அதிகமான பேரை பிணை கைதியாக பிடிச்சி வச்சது கிடையாது. அப்படி அந்த நேரத்தில் இந்தியா பிடிச்சி வச்சது. அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து நினைவு காட்டுறது மாதிரி அவர் அங்கே அந்த பதாகையை வச்சிருந்தார். இந்த இந்திய வீரர்கள் வந்து கை கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு பெரிய அரசியலாக்கி பாகிஸ்தான் அந்த முன்னாள் வீரர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் பேசினாங்க இல்லையா. நம்மளுடைய தமிழ்நாட்டில் கூட சில பேர்லாம் பேசினாங்க இல்லையா. இவங்க யாருமே இந்த விஷயத்தை பற்றி, இந்த பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வீரர்கள் அவங்க காட்டின சைகையை பற்றி பெருசாக எந்த மாதிரி பேசவே இல்லை. கிரிக்கெட்ல யார் அரசியல் பண்றது அப்படிங்கிறது இதை பார்க்குற நம்ம ரசிகர்கள் எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி.